ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இப்போ அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னன்னா, இந்த 85 கமிஷனில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திரும்ப வருமா வராதா? ஸோ இந்த விஷயம் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எட்டாக்கணின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே என்ன தான் நடக்க போகுது? 85 கமிஷனுடைய பிளான் என்ன? இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக டீட்டெயிலாக பார்க்கலாம். விஷயம் என்னென்னா, கடந்த நவம்பர் 2025 ஆரம்பிக்கப்பட்ட இந்த 85 கமிஷனுடைய பணிகள்லாம் இப்போது 6 மாதத்துக்கு மேலே ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் தலைமையில் இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இறுதி அறிக்கையை ரொம்ப சீக்கிரமாக சப்மிட் பண்ண போகிறாங்க. இந்த கமிஷனுடைய முடிவு சாதாரண முடிவெல்லாம் கிடையாதுங்க. இது சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும், இராணுவ வீரர்கள், அவங்க குடும்பத்தினர்கள், அதுக்கப்புறம் 65க்கும் மேற்பட்ட பென்ஷனர்கள், இவங்களெல்லாம் நேரடியாக பாதிக்கப்படும் மிகப்பெரிய முக்கியமான ஒரு முடிவாக இருக்க போகுது. 85 கமிஷனுடைய கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் பை ஸ்டேட் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், ஒடிசா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஊழியர்கள் அமைப்பு எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிற ஒரே கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் வேணாம், அதை ரத்து பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஏன் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னா, இதில் அப்படி என்ன தான் இருக்குன்னா, உத்தரவாதமாக ஒரு வருமானம் கிடைக்கும். நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்போ வாங்கின கடைசி மாத சம்பளத்தில் பேசிக் பேயில் 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷனாக கேரண்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பணவீக்கத்திலேருந்து பாதுகாப்பு, விலைவாசி ஏற ஏற அரசாங்கம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 முறை டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து உயர்த்துவாங்க. இந்த டிஎன்எஸ் அலவன்ஸும் பென்ஷனும் சேர்ந்து வரும். அதனால் விலைவாசி பற்றி கவலையே தேவையில்லை. அதுக்கப்புறம் சம்பளத்திலும் பிடித்தம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்காக ஊழியருடைய சொந்த சம்பளத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட பிடிக்க மாட்டாங்க. முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கும். இந்த கோரிக்கைகள் எல்லாமே இப்போ நடக்கிற 85 கமிஷன் கூட்டங்களில் ரொம்ப சீரியஸாக விவாதிக்கப்பட்டு வருது. சரி, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நல்லா தான் இருக்குது எம்ப்ளாயீஸ்க்கெலாம், அப்புறம் ஏன் அரசாங்கம் இது கொடுக்காம தயங்குறாங்கன்னா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக் இருக்குது. 2004 கொண்டு வரப்பட்ட இந்த புது பென்ஷன் ஸ்கீமான என்பிஎஸில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் எம்ப்ளாயீஸோடைய சம்பளத்துலேருந்து 10% பிடிக்கிறாங்க. அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட் நம்பகத்தன்மை இல்லாததுனால பென்ஷன் தொகையும் பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்காது இல்லையா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆன ஊழியர்களுக்கு மாதத்துக்கு வெறும் ₹200 ₹2000 வரைக்கும் தான் பென்ஷனாக கிடைக்குதான். இன்றைய விலைவாசியில் இதை வச்சுட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை கூட சாப்பிட முடியாதுன்ட்டு ஊழியர்கள்லாம் வந்து ரொம்பவே வேதனை பண்ணுறாங்க. அப்போ ஈஸியாக என்பிஎஸ்ஸை கேன்சல் பண்ணிடலாமே அப்படின்னு தோணும். ஆனால் கடந்த 20 வருஷமாக அரசாங்கமும் ஊழியர்களும் சேர்ந்து இந்த என்பிஎஸ் திட்டத்தில் சுமார் ₹14,50,000 கோடி பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த பணம் எல்லாமே எல்ஐசி, எஸ்பிஐ, யூடிஐ மாதிரியான பெரிய அரசாங்க நிதி நிறுவனங்கள் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு. திடீர்னு திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணால் மிகப்பெரிய ஒரு நிதி இழப்பு வந்து ஏற்படும் சொல்கிறாங்க. ஒரேடியாக இந்த பணத்தை எடுக்கவும் முடியாது. அப்படியே முடினாலும் இது ஷேர் மார்க்கெட், நிதி நிறுவனங்களோடு பணப்புழக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து உருவாகும் சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்திருக்க லேட்டஸ்டான அப்டேட் என்னென்னா, தற்போதைய பொருளாதார நெருக்கடியாகட்டும், மிகப்பெரிய நிதி சுமை காரணமாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் 100% முழுமையாக அப்படியே திரும்பி வராதுன்ட்டு ஒரு எட்டாக்கணியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீமும் அப்படியே முழுசாக ரத்தாக வாய்ப்புகள் குறைவுதான்ட்டு அரசு வட்டாரங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக அரசாங்க ஊழியர்களை அப்படியே கைவிட்டுருவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஊழியர்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் தர வகையில் ஒரு புது ஹைப்ரிட் மாடல், அதாவது கலவையான மாடல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கா. அதாவது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஏற்கனவே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மினிமம் கேரண்டி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. குறைஞ்சபட்ச உத்தரவாத ஓய்வூதியம்ட்டு. இந்த புது சிஸ்டம் வந்தால் எம்ப்ளாயீஸோட பணம் வெறும் ஷேர் மார்க்கெட்டை மட்டும் நம்பி இருக்காது. அவங்களுக்கு ஒரு கௌரவமான நிலையான பென்ஷன் மாதம் மாதம் கண்டிப்பாக கிடைக்கணும் அரசாங்கம் உத்தரவாதமாக அளிப்பாங்க சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமோடைய பாதுகாப்பும் புது பென்ஷன் ஸ்கீமோடைய முதலீட்டும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஹைப்ரிட் மாடல் தான் பார்த்தீங்க 85 கமிஷன் பரிந்துரை செய்ய போகிறாங்க. அரசு ஊழியர்களே, இந்த 85 கமிஷன் குழுவுடைய முடிவுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முழுமையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திரும்ப வருமா, இல்லை வேறு ஏதாவது புது பென்ஷன் ஸ்கீம் வந்து இந்த 85 கமிஷனுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பீஸ்.